அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, அம்மா நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறீங்க, நான் ஒரு வணக்கம். டெல்லி எலெக்ஷன் வந்துவிட்டது. ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி. இரண்டு பேருக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு மகா போட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் மோடியாக மாறிவிட்டது. ஷீஷ் மஹல் வர்சஸ் ராஜ்மஹல். பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவால் 44 கோடி ரூபாய் செலவில் தன்னுக்கான ஒரு மாளிகையை கட்டி கொண்டார், கண்ணாடி மாளிகை. அதற்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய வீட்டுக்கும் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்கள், நாங்களும் போய் பார்க்கிறோம் அங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று. அவருடைய ராஜ மாளிகையில் என்னெல்லாம் இருப்பதாக எங்களுக்கும் தெரிய வேண்டும் என்கிற அவர்களுடைய ஒரு கணக்கு. இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், எப்படி இந்த சர்ச்சை கிளம்பியது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, சிஏஜி ரிப்போர்ட் வெளியானதாம். அந்த சிஏஜி ரிப்போர்ட் படி சீஃப் மினிஸ்டர் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவானதாகவும், அங்கே அவர் போகக்கூடிய டாய்லெட் தங்கத்தால் கட்டப்பட்டதாகவும், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பாரை பாருங்கள், டைனிங் டேபிளை பாருங்கள், சோஃபாவை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலை பாருங்கள் என்கிற பல்வேறு குற்றச்சாட்டு. இந்த பக்கம் ஆம் ஆத்மி கட்சி, எங்களுக்கும் உங்களுடைய 300 கோடி ரூபாய்க்கான கார்பெட்டை பற்றி தெரிய வேண்டும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 6500 ஷூஸ், மோடியுடைய ஷூஸை பற்றி தெரியணும், அவர் பயன்படுத்தக்கூடிய 10 லட்சம் ரூபாய் பேனாவை பற்றி தெரியும் என்கிற அவர்களுடைய இன்னொரு பட்டியல். இப்போ இந்த இரண்டு நபர்களுடைய பிரச்சனையை எந்த அளவில் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தீர்களா? பிஜேபி கையில் எந்த விதமான விஷயமும் கிடையாது. அதாவது எப்படி இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வது என்று அவர்கள் தெரியவில்லை. அதனால் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் கெஜ்ரிவாலுடைய வீடு. இப்போ எந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி அவர்கள் பேசுகிறார்களோ அதே சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி நாமளும் பார்க்கலாம். சிஏஜி ரிப்போர்ட் படி டிவி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் 20,34,000 ரூபாய் என்று கூறியிருக்கிறார்கள். கிச்சனில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் செலவானதாக கூறியிருக்கிறார்கள். மினி பாருடைய விலை கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். சில்க் கார்பெட் 16,30,000 ரூபாய். சோஃபா 6.5 லட்சம் ரூபாய். டைனிங் டேபிளுடைய விலை 5 லட்சம். ஜிம் 18,50,000 ரூபாய். அவர்கள் படுக்கக்கூடிய பெட் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். இது ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ ஆம் ஆத்மி கட்சி ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து அவர்களும் இதே போன்ற ஒரு பட்டியலை வெளியிட்டார்கள். அதாவது சஞ்சய் சிங் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிடுகிறார் ஜனவரி 8ஆம் தேதி. பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்கக்கூடிய 6700 ஷூஸ்களை, அதற்கான விலை, அதற்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்கள். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய 5000 சூட், அதை பற்றி எங்களுக்கு தெரிய வேண்டும். அவர் பயன்படுத்தக்கூடிய பேனாவின் விலை 10 லட்சம் ரூபாய். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கார்பெட்டின் விலை 300 கோடி ரூபாய். பங்களா, அவருக்காக தனி பங்களா கட்டி வருகிறார்கள், அதன் விலை 2700 கோடி ரூபாய். இப்போ இவர்களுக்கு எப்படி இந்த டேட்டா கிடைத்தது, அவர்களுக்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட் எப்படி கிடைத்தது என்று ரெண்டையுமே நாங்கள் பார்க்க முயற்சி எடுத்தோம். பிரைம் மினிஸ்டர் மோடி மீது எழுப்பப்பட்ட இந்த குற்றச்சாட்டு, அதற்கான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி அதற்கான உண்மையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஒரு டேட்டா கிடைத்தது. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது சிபிடபிள்யூடி, இவர்கள் ஒரு பில்லை அனுப்பியிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி வீட்டில் ஒரு சின்ன சின்ன ரெப்பேர் ஒர்க் நடந்ததாக. அந்த ரெப்பேர் ஒர்க்கிற்காக 90 கோடி ரூபாய், பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வீட்டில் ரெப்பேர் ஒர்க்குக்காக 90 கோடி ரூபாய் செலவானதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுகிறார்கள். இப்போ சம்பீத் பாத்ரா, பிஜேபியின் ஸ்போக் பர்சன், அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ஒரு காகிதத்தை எடுத்து காட்டுகிறார். இதோ பாருங்கள் சிஏஜி ரிப்போர்ட் என்று. இந்த சிஏஜி ரிப்போர்ட் ஜனவரி 6ஆம் தேதி இவருடைய ப்ரெஸ் மீட், அதாவது 4 அல்ல 5ஆம் தேதி இந்த சிஏஜி ரிப்போர்ட் வெளியாகி கசிந்திருக்கிறது. சம்பீத் பாத்ரா கூறியபடி நீங்கள் பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே காட்டிய இந்த பட்டியல், இவ்வளோ கோடி ரூபாய், இவ்வளோ 1000 ரூபாய், இவ்வளோ லட்சம் ரூபாய் செலவில் பப்ளிக்கோடைய டாக்ஸ் பேயர் பணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி நாங்கள் அலசி பார்க்கும்போது
சிஏஜியோடைய வெப்சைட்டை போய் பார்த்தோம். அந்த வெப்சைட்டில் ஜூலை 2022 ஆண்டு தான் கடைசி டெல்லியை பற்றிய ஒரு ரிப்போர்ட் வெளியானது. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஹிமாச்சல் பிரதேசத்தை பற்றி டிசம்பர் 2024 ஆண்டு வெளியாகியிருக்கிறது. அப்போ இவர் கையில் எப்படி இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்தது, எப்படி கோதி மீடியா கையில் இந்த சிஏஜி ரிப்போர்ட் போனது என்கிற எந்த விதமான விளக்கமும் யாராலையுமே கொடுக்க முடியவில்லை. இப்போ இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பாத்ராவுடைய இதே ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, குஜராத் அசெம்பிளி 2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என் கையில் கிடைத்தது. I personally believe that the CAG report should not be used for political gain but to find solution. CAG report எந்த விதமான அரசியல் லாபத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது, அதை ஒரு சொல்யூஷனுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் what Mr. Sandeep Patra was doing, he is trying to take advantage or gain from this CAG report. இப்போ இன்னொரு நபர், இதே பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் சிஏஜி எப்படி மிரட்டினார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Why is a report that hasn't been officially released being politicized? இந்த கேள்வி இன்னைக்கு எப்படி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது எதற்காக தேர்தலுக்கு சற்று முன்பு இது போன்ற ரிப்போர்ட்களை நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள் என்கிற கேள்விக்காக அன்னைக்கே மிஸ்டர் அருண் ஜேட்லி அவர்கள் பதில் கொடுத்திருந்தார். An auditor has to exercise his discretion in his capacity, but he doesn't build his capacity in such manner that he necessarily has to find something. ஒரு ஆடிட்டர் ஜெனரலுடைய வேலை ரிப்போர்ட்களை தயார் செய்து கொடுப்பது மட்டும்தான். அந்த ரிப்போர்ட்களை வைத்து அரசியலாக்கக்கூடாது. இது அருண் ஜேட்லியுடைய விளக்கம். ஏன் அவர் இப்படி கூறினார்? 2G ஸ்பெக்ட்ரம் ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு. அது இதே போன்ற ஒரு சிஏஜி ரிப்போர்ட் படி தான் வெளிவந்தது. இப்போ இவருக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா எங்களாலேயும் அந்த பதில் கொடுக்க முடியாது. ஒரு ஆட்சியே இந்த ரிப்போர்ட்டை வைத்து தான் நாம் கவர்த்தோம் என்கிற ஒரு விஷயம். காங்கிரஸ் அன்னைக்கே சிஏஜியை நீங்கள் விரட்டி வருகிறீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வைத்தார்கள். பிஜேபி பிரசிடென்ட் விஜேந்திர சச்தேவா அவருடைய ஒஃபிஷியல் எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ போஸ்ட் ஆனது. இந்த வீடியோ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீடாக காட்டி வருகிறார்கள். நிச்சயமாக 44 கோடி ரூபாய் செலவு ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் நடக்கணுமா என்கிற ஒரு கேள்வி. அப்படி அது நடந்திருந்தால் அது நிச்சயமாக அந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கட்சி அதற்கான விளக்கத்தை கொடுக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிகாஸ் யூஆர் அ பப்ளிக் சர்வெண்ட். அண்ட் இது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும். ஆனால் என்னோட இன்னொரு கேள்வி, இது போன்ற சிஏஜி ரிப்போர்ட் வேற எந்த சீஃப் மினிஸ்டர் மீது நீங்கள் நடத்தினீர்கள்? வேற எந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டில் இது போன்ற சிஏஜி ரிப்போர்ட் ரெசிடென்ஸை பற்றின ரிப்போர்ட்கள் வெளியானது? ஏப்ரல் 2023 ஆண்டு சீஷ் மேலை பற்றி அன்னையிலிருந்தே பேச ஆரம்பித்து விட்டார்கள். பிரியங்கா கக்கர், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த இந்த பெண்மணி, இவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். मित्र डोनाल्ड ट्रंप की 3 घंटे की विजिट के लिए 80 करोड़ खर्च दिया. டொனால்ட் ட்ரம்ப்புடைய 3 மணி நேரம் இந்தியா வருகைக்காக 80 கோடி ரூபாய் இந்த நாட்டு அரசாங்கம் செலவழித்தது. गुजरात और मध्य प्रदेश के मुख्यमंत्री अपने लिए 200 करोड़ रुपए के विमान खरीदते हैं. गुजरात एंड मध्य பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர்கள் தனக்காக 200 கோடி ரூபாய் செலவில் விமானங்களை வாங்கிக் கொள்கிறார்கள். मजाल है कोई चैनल इस पर डिबेट कर ले. இந்த நாட்டிற்குடைய கோதி மீடியானர்களுக்கு இது எல்லாம் தெரியவில்லை. अरविंद केजरीवाल जी को 1942 में बना एक एकड़ से भी छोटा बंगला अलॉट किया गया था. அதாவது சீஃப் மினிஸ்டர் ராக பதவியேற்ற போது 1942 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பழைய வீட்டை பங்களாவாக எடுத்து காட்டினார்கள். அதுதான் இவர்களுக்கு அலாட் செய்யப்பட்டது. இந்த வீட்டோடைய வீடியோவும் போட்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட 3 முறை இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சீலிங் உடைந்து விழுந்தது. அதற்கப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கான ஒரு கம்ஃபர்டபுளான வீட்டை, அதுவும் அரசாங்கத்திற்காக, அரசாங்கத்துடைய செலவிலே அவர் வீட்டுக்கெல்லாம் எடுத்து போக மாட்டார். அவருடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே அவர் வெளியில் ஏறிட்டார். இப்போ அந்த வீட்டில் அவர் தங்குறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்து நீங்கள் எப்படி அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்கள். குஜராத், மத்திய பிரதேஷ் could spend
200 crores on their aircraft, a chief minister cannot even spend 44 crore rupees for this house. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான இன்னொரு பக்கத்தை பாருங்கள். லெப்டினன்ட் கவர்னர் எல்ஜி அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டை பற்றின ஒரு வழக்கை போட்டிருந்தார். சீஃப் மினிஸ்டர் வீட்டில் எந்த விதமான ரெனோவேஷன் நடந்தது, ஏன் இவ்வளோ ரூபாய் செலவானது என்று. 2023ஆம் ஆண்டு மே மாதம் இந்த வழக்கு போடப்பட்டது. இன்னைக்கு நாம் 2024 முடிந்து 25 ஜனவரி 11ஆம் தேதி நாம் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுவரை அந்த வழக்கு என்னானது, அதற்கான உண்மைகள் என்ன, எதுவுமே தெரியவில்லை. உங்கள் கையில் இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இதுவரை எந்த விதமான விளக்கத்தையும் உங்களால் கொடுக்க முடியவில்லை. இந்த சிஏஜி ரிப்போர்ட், லீக்கான சிஏஜி ரிப்போர்ட், இதில் கிரீஷ் சந்திர மர்மு அவர்கள் கையெழுத்திட்டதாக கூறியுள்ளார்கள். இந்த ரிப்போர்ட் நவம்பர் 2023ஆம் ஆண்டே வந்ததாக பிஜேபி கூறி வருகிறது. ஆனால் டேபிளில் வைக்கப்படவில்லை, சிஏஜி வெப்சைட்டில் இது போடப்படவில்லை. அந்த வெப்சைட்டோடு நீங்கள் பார்க்கலாம். யார் இந்த முர்முன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய எல்ஜியாக இருந்து, அதாவது ஆர்டிக்கல் 370 கொண்டு வருவதற்கு முன்பு அவர் அங்கே எல்ஜியாக இருந்தார். குஜராத் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருந்தபோது அப்போலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்டாக இவர் இருந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் பதவி கிடைத்தவுடன் இவர் டெல்லிக்கு வந்துட்டார். இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக அவருக்கு சாதகமாக பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார். இந்த சிஏஜி ரிப்போர்ட் கையெழுத்திட்ட ஒரு வாரத்திற்கு பின்பு இவருடைய ரிட்டையர்மெண்ட், அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு தான் இந்த கையெழுத்தை போட்டு ரிட்டையர் ஆகியிருக்கிறார். இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான இன்னொரு பக்கத்தை பாருங்கள். மீடியா ஹவுசஸ், அதாவது கோதி மீடியா, அவர்களுக்கும் தெரியும் இந்த சிஏஜி ரிப்போர்ட் இன்னும் பப்ளிக் டொமைனில் வரவில்லை, அதனால் இதை பற்றி பேச முடியாது. அவர்களுடைய தலைப்பை ஒரு முறை பாருங்கள். லீக்ட் சிஏஜி ரிப்போர்ட் fuels BJP ஷீஷ் மெஹல் ஆக்ட் அகேன்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி ahead of Delhi polls. சிஏஜி ரிப்போர்ட் லீக் ஆகிவிட்டதா, பிஜேபி கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதமா, அதை வைத்து ஆம் ஆத்மி கட்சியை தாக்குவதற்கு, அதுவும் டெல்லி அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்பு தாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்ததாக அவர்கள் கூறி வருகிறார்கள். 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி பவரில் இருக்கும்போது எந்த விதமான மீடியா ப்ராக்டிசஸ்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் உங்களுக்கு நன்றாக புரியும். 10 வருடங்களாக டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி, அதே 10 வருடங்களாக மத்தியில் நரேந்திர மோடியின் பார்ட்டி. இப்போ இரண்டு தலைவர்களுடைய இதே சிஏஜி ரிப்போர்ட்களை பற்றியும் நீங்கள் பாருங்கள். த வயரில் சரஸ்வதி தேஷ்குப்தா ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தார். இந்த ரிப்போர்ட் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் துவார்கா எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட், இதுவும் சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்ததாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிக்கலை எழுதியிருந்தார். இதில் மிக தெளிவாக அவர் எழுதிய விஷயம், 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் பர் கிலோமீட்டர் செலவில் கட்டப்பட இருந்த ஒரு ரோடு, அதற்கான ஃபைனல் விலை எப்படி 250 கோடி ரூபாயாக உயர்ந்தது என்று அந்த கேள்வி. உடனடியாக சிஏஜி அவர்கள் வெளிவந்து, இல்லை இந்த ரிப்போர்ட் நாங்கள் எழுதலை, we condemn this report is wrong. அப்போ இந்த ரிப்போர்ட்டும் ராங் தான், இந்த ரிப்போர்ட்டும் நீங்கள் வெளிவிடவில்லையே, அப்போ எப்படி நீங்கள் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறீர்கள்? அப்போ சிஏஜி யாருக்காக வேலை பார்க்கிறது? இந்த கேள்வியை காங்கிரஸ் அவர்களும் எடுத்து வைத்தார்கள். 2015ஆம் ஆண்டு சிஏஜி பப்ளிஷ்ட் 55 ரிப்போர்ட்ஸ், 55 ரிப்போர்ட்ஸ்களை 2015ஆம் ஆண்டு சிஏஜி வெளிவிட்டது. 2020ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்த ரிப்போர்ட் சரிந்து வெறும் 14ஆக குறைந்துவிட்டது. 2023ஆம் ஆண்டு பாரத் மாலா மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் வெளியானது, அதையும் நீங்கள் இப்போ மறுத்து விட்டீர்கள். அப்போது இப்போ எந்த விதமான சிஏஜி ரிப்போர்ட்டும் வெளியாகுவது இல்லை. ஒர்க் காஸ்டிங், அதாவது ₹1 செலவில் எந்த ப்ராஜெக்டை நீங்கள் காட்டுகிறீர்களோ அதே காஸ்ட் எப்படி 14 ரூபாயாக உயர்ந்து விடுகிறது என்று எங்களுக்கு அந்த விளக்கம் தேவை என்று இவர்களும் கூறியிருந்தார்கள். எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. த ஹிந்துவோடைய ரிப்போர்ட் டிசம்பர் 2023 வெளியானது. ஜஸ்மீன் நிஹாலனி இவர் எழுதிய இந்த ரிப்போர்ட் கடந்த 13 வருடங்களில் முதல் முறையாக இதை விட கேவலமான சிஏஜி ரிப்போர்ட்ஸ் வெளியே வரவே இல்லை.
2023 வெறும் 22 ரிப்போர்ட்ஸ்கள், 2023 வெறும் 18 ரிப்போர்ட்கள், 24 எத்தனை ரிப்போர்ட்கள் வந்தது என்று நீங்களே கணக்கெடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். மினிபார் at 80,000 crores, பிஜேபியோடைய குற்றச்சாட்டு. அதே ஆம் ஆத்மி கட்சியோட குற்றச்சாட்டு 300 கோடி ரூபாய்க்கான அந்த கார்பெட் எங்கிருந்து வந்தது. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு காமெடி சீனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது வடிவேல், செந்தில் அண்ட் கவுண்டமணி சார் நடித்த ஒரு படம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒருத்தர் மீது ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை தானாகவே ஒத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியின் பிஜேபியும் இருக்கிறது. நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன் என்று 2 பேருமே அவர்கள் செய்த தவறுகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு 15 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆஃபீஸருக்கான ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார். தெலங்கானாவின் சீஃப் மினிஸ்டர் 50 கோடி ரூபாய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புல்லட் ப்ரூஃப் பாத்ரூம் அதில் இருக்கு அந்த ஆஃபீஸில், அதற்காக அவர் செலவு செய்தார். दैनिक பாஸ்கரோட ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் 55 கோடி ரூபாய் செலவில் லக்ஸுரியஸான ஒரு பங்களாவை கட்டி கொண்டார். சத்தீஸ்கரோடைய சீஃப் மினிஸ்டர் மட்டுமல்ல, ஆந்திர பிரதேசத்தின், தெலங்கானாவின், சத்தீஸ்கரோடைய சீஃப் மினிஸ்டர்கள் செலவு செய்த இந்த பணத்தை பற்றி எத்தனை சிஜி அமைந்தது, எத்தனை சிஜி ரிப்போர்ட்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள். எத்தனை தேர்தலுக்கு முன்பு இது போன்ற சிஜி ரிப்போர்ட்ஸ்களை பிஜேபி எடுத்து வைத்தது. இங்கே கேள்வி, அரவிந்த் கெஜ்ரிவால் 44 கோடி ரூபாய் செலவு செய்தாரோ, சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் 55 கோடி ரூபாய் செலவு செய்தாரோ, 300 கோடி ரூபாய் செலவில் கார்பெட் போட்டார்களோ, இல்லை 20 லட்சம் ரூபாய்க்கான அந்த சோஃபாவுடைய விலையாக இருக்கட்டும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி, மக்களுடைய வரிப்பணம் ஏன் இப்படி வீணாக செலவழிக்கப்படுகிறது? முதல் கேள்வி. 2வது, மக்கள் எந்த பணத்தை சம்பாதித்து உங்களுக்கு வரியாக கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கான மருத்துவம், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான சுகாதாரம், அவர்களுக்கான டெவலப்மெண்ட் எங்கே? இதை பற்றின விளக்கத்தை எந்த அரசியல்வாதியாளர், எந்த அரசியல் கட்சியாவது கொடுக்க தயாராக இருப்பார்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அரசியலில் வரும்போது எனக்கு வீடு தேவையில்லை, எனக்கு வாசல் தேவையில்லை, எனக்கு செக்யூரிட்டி தேவையில்லை, எனக்கு கார் தேவையில்லை. இன்னைக்கு அனைத்துமே தேவை என்று நிற்கக்கூடிய இந்த நபர். பிரைம் மினிஸ்டர் மோடி, நான் வந்தேன் என்றால் உங்களுக்கு இலவசமான பல விஷயங்களை செய்து கொடுப்பேன், பெட்ரோல் டீசலின் விலை குறைந்துவிடும், 100க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் சிட்டிஸ்களை கட்டுவேன், பெட்ரோல் டீசலின் விலை குறைந்துவிடும், இது போன்ற விவசாயிகளுடைய வருமானம் இரட்டையாகிவிடும் என்று பல்வேறு விஷயங்களை அவரும் கூறியிருந்தார். எத்தனை விஷயங்களை அவர் செய்திருக்கிறார்? அனைத்துமே அரசியலை சுற்றி, தேர்தலை சுற்றி மட்டும்தான் இருக்கிறது. அதாவது பவர் பாலிடிக்ஸை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. மக்களாகிய நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், கேள்விகளை கேளுங்கள். நன்றி, வணக்கம்.